ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பூந்தி எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு எடுத்துக்குங்க. இது 200 கிராம் கடலை மாவு. கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. பூந்தி செய்கிறதுக்காக 1 கப் கடலை மாவுக்கு நம்ம 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்குங்க. ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்தால் விழுகணும். இந்த மாதிரி கலந்துக்குங்க. இப்போ நம்ம 2 வகையான பூந்தி செய்ய போகிறோம். ஸோ ஒரு பவுலில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதில் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்குங்க. நம்ம இப்போ பேக்கரி ஸ்டைலில் பூந்தி செய்ய போகிறோம். ஸோ நம்ம கலர் சேர்த்துக்கிறோம். இதில் கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க. ஃபுட் கலர் சேர்த்துட்டு இந்த மாதிரி கைவிடாமல் 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்குங்க. எல்லா பக்கமும் ஈவனாக கலந்து வர மாதிரி. இதில் கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு சேர்த்துக்குங்க. ஆப்பத்துக்கு போகிற சோடா மாவு 1 பிஞ்சு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம பூந்தி பொரிக்கிறதுக்காக ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனவுடனே ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி அரிக்கரண்டியில் 1 கப் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பூந்தி விழுகுது பாருங்கள். நீங்கள் பூந்தி சேர்த்தவுடனே இது தட்டியெல்லாம் விட வேணாம். ஜஸ்ட்டு பிடிச்சிட்டு இருந்தாலே போதும். இது அழகழகாக குண்டு குண்டாக பூந்தி நமக்கு கிடச்சிரும். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்க வேணாம். ஜஸ்ட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு வெளியில் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக நமக்கு எல்லோ ஃபுட் கலர் பூந்தி இவ்வளோ குண்டு குண்டாக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நேரம் விட்டுட்டோன்னா அது காரா பூந்தி ஆயிரும். ஸோ போட்ட உடனேயே ஒரு 1 நிமிஷத்துலேயே வெளியில் எடுத்துடணும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பேக்கரி ஸ்டைலில் குண்டு குண்டாக கிடைக்கிற பூந்தி மாதிரி ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ரெட் கலர் சேர்த்து பூந்தி செய்யலாம். நீங்கள் பூந்தி செய்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவை அரிக்கரண்டியை இந்த கரண்டியை கழுவிட்டு தொடச்சிட்டு போடுங்க. அப்படி போடுறதுனால பூந்தி நமக்கு நல்லா குண்டு குண்டாக கிடைக்கும். இல்லை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா பூந்தி வால்வாலாக நமக்கு கிடைக்கும். அது சேஃப் இல்லாமல் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கரண்டி இந்த மாதிரி பிடிச்சாலே போதும். அதுவே ட்ராப்பாக விழுகும். பூந்தி அழகாக குண்டு குண்டாக ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி இருக்கிற மாவில் பூந்தியெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 கப் சுகர் சேர்த்துக்குங்க. 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சுகரு கரெக்டாக இருக்கும். 1 கப் சுகருக்கு 1/2 கப் தண்ணி போதும். 1 கப் சுகருக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. சுகர் சேர்த்தவுடனே கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதுக்கு எந்தவித பாகவும் தேவையில்லை.
ஜஸ்ட்டு வந்து சுகர் கரைஞ்சாலே போதும். இதில் வந்து 2 ஏலக்காவை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து சுகரை நல்லா கலந்து வர மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இதுக்கு வந்து கம்பி பதம் இதுக்கு வந்து தேவையில்லை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்க்கறதுனால நம்மளுக்கு வந்து பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே பூந்தி வந்து நமக்கு நெய் வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கிறோம். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. இப்போ நமக்கு சுகர் சிரப் வந்து சூடாக இருக்குது. இந்த மாதிரி சூடாக இருக்கும் போதே வந்து பூந்தியை நம்ம சேர்த்துறணும். அப்போ தான் வந்து பூந்தியை வந்து சுகர் சிரப் அப்சர்வ் பண்ணும். இப்போ நம்ம எல்லோ கலராக தயார் பண்ணி வச்சுருக்கிற பூந்தி பார்த்திங்கன்னா எவ்வளோ மொறுன்னு வந்து ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். நல்லா குண்டு குண்டான பூந்தி, எல்லோ கலர் பூந்தி நமக்கு ரெடியாக இருக்குது. இதை நம்ம இப்போ சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். ரெட் கலரில் நம்ம சேர்த்து செஞ்சு வச்சுருக்க பூந்தியும் பார்த்திங்கன்னா சூப்பராக மொறுன்னு வந்து குண்டு குண்டாக ரெடியாக இருக்குது. அதை நம்ம இப்போ சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. எல்லா பக்கமும் வந்து சுகர் நல்லா சேர்ந்து வர மாதிரி. சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் சுகரில் வந்து பூந்தி சேர்த்துடணும். அப்போ தான் வந்து சுகரை வந்து நல்லா பூந்தி அப்சர்வ் பண்ணும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வந்து இப்படியே விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பூந்தி வந்து சூப்பராக வந்து சுகர் அப்சர்வ் பண்ணி ஸ்வீட் பூந்தி நமக்கு இப்போ சூப்பர் எம்மி டேஸ்ட்டில் ரெடியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.